வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய நிறைவு நாள் பிரச்சாரம் இன்று இருசக்கர வாகன பேரணியுடன் துவங்குகிறது. அதனை அன்பு சகோதரர் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் துவக்கி வைக்கிறார். கோவை மாவட்டம் முழுவதும் கடந்த முறை போலவே 10க்கு 10 என்கின்ற ரீதியிலே நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏனென்றால் கோவை மாவட்டத்து மக்கள் யார் வளர்ச்சிக்காக வேலை செய்வார்கள், யார் மக்களுக்காக உழைப்பார்கள் என்பதில் தெளிவு பெற்றவர்கள். கடந்த 2 நாட்களாக கரூர் ரவுடி கும்பலின் வாயிலாக காவல்துறையை மிரட்டுவது, காவல் நிலையத்திலேயே ரகளை செய்வது, எதிர்க்கட்சி தொண்டர்களை அடித்து துவைப்பதுன்னு அராஜக ஒரு வெறியாட்டத்தை 2 நாட்களாக இங்கு கோயம்புத்தூரை கொள்ளையடிப்பதற்காக ஸ்டாலின் அவர்களால் அனுப்பப்பட்ட செந்தில் பாலாஜியினுடைய ஆட்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறார்கள். கோவைக்காரங்க ரொம்ப அமைதியானவங்க தான். ஆனா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தெளிவான முடிவு எடுப்பார்கள் நிச்சயமா. அதனால் 2500 ரூபாய் ஒரு சில தொகுதியில, தெற்கு தொகுதியில 5000 ரூபாய். இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கு? டாஸ்மாக்ல அடிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ள, காவிரி மணலை வித்து மணல் மாஃபியா மூலமா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ள, இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் வேகமாக வளர்ந்து வருகின்ற நகரம். இன்று இந்தியாவிலேயே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய இந்த நகரத்தை கெடுப்பதற்காகவே திட்டமிட்டு ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூரை பழி வாங்குறதுக்காக செந்தில் பாலாஜியை அனுப்பி இந்த வித்தையை காட்டிட்டு இருக்காரு. எத்தனை பணம் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கோயம்புத்தூர் மக்கள் தங்கள் மாண்பை இழக்காதவர்கள், தங்களுடைய மரியாதையை விட்டு கொடுக்காதவர்கள். நிச்சயமாக ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கறதுல எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, மக்களுக்காக அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள் எல்லாம் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் நிற்கிறார்கள். மக்கள் தெளிவாக முடிவெடுப்பார்கள். அதிலும் குறிப்பாக சகோதரிகள் எந்த இடத்திலையும் பாதுகாப்பு இல்லாத நிலையை உருவாக்கிவிட்டு இன்னைக்கு 2500 ரூபாயை தூக்கி போட்டு பெண்களை கவர முடியுமான முயற்சி பண்றாங்க. எல்லா இடத்துலயும் போதைப் பொருள் வித்துட்டு, போதைப் பொருள் வாயிலாக திமுக காரர்கள் ஆதாயம் அடைஞ்சிட்டு அந்த கோடிக்கணக்கான பணத்தை வச்சு நம்ம எதிர்கால சந்ததியை தொலைத்து விட்டு இந்த பணத்தை நம்மிடம் கொடுத்து வாக்கு வாங்க வருகிறார்கள். மக்கள் தெளிவாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. இந்த வாகன பேரணியை துவக்கி வைக்க வந்திருக்கின்ற அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அத்தனை தேர்தல் குழு உறுப்பினர்கள் வாயில் அவர்களுடைய சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகை நண்பர்களே, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் என்னைக்கு வேட்புமனு அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தாக்கல் செய்து ஒரு சிறிய மருத்துவமனையில் ஒரு சின்ன ஸ்கேருக்கு பிறகு மக்களை மிக ஆக்ரோஷமாக அனைத்திடத்திலும் கூட நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். உறுதி செய்யப்பட்ட வெற்றி இது. அதை அக்கா பேச பேச அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவர் சொன்னோன்னே வெற்றி உறுதின்னு சொல்லுங்க, எதுக்கு அக்கா எவ்வளோ பேசுகிறாங்க, வெற்றி உறுதின்னு சொல்லுங்கன்னு என் பக்கத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அதனால் அருமை சொந்தங்களே, அக்கா சொன்னது போல் கோயம்புத்தூரில் ஒரு காவல் நிலையத்தை பூட்ட வேண்டிய நிர்பந்தம், ராமநாதபுரம் D1 காவல் நிலையம், அதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நிறைவு நாள். கடுமையாக நம்முடைய தொண்டர்கள் உழைத்திருக்கின்றார்கள், தலைவர்கள் உழைத்திருக்கின்றார்கள். கூட்டணி கட்சியினுடைய எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், IJK, அண்ணன் ஏசிய சண்முகனுடைய புதிய நீதி கட்சி எல்லோருக்குமே இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் நம்முடைய அன்பு சொந்தங்கள், வாக்காளர் பெருமக்கள் வானதி அக்கா கொடுக்க இருக்கிறாங்க. வானதி அக்காவுடைய பணிச்சுமை இன்னும் அதிகமாக போகுது. ஏன்னா வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, மத்திய அரசுடைய நிதியை கொண்டு வரணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இணைஞ்சு பணியாற்றணும். ஆனால் எங்களை பொறுத்தவரை இன்றிலிருந்து தான் அதிக வேலை ஆரம்பிக்குது. ஸோ வானதி ஸ்ரீனிவாசன் அக்காவுக்கு இன்னிலிருந்து வேலை இரட்டிப்பாகிறது. அது சந்தோஷமாக அந்த சுமையை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு பணி செய்வதற்கு சிரித்த முகத்தோடு நின்று கொண்டிருக்கின்றார். தமிழக மக்கள் எல்லோரும் தவறாமல் சிந்தாமல் வாக்குகளை எங்கெல்லாம் நம்முடைய தாமரை நிற்கிறதோ தாமைக்கு, எங்கெல்லாம் ரெட்டலை நிற்கிறதோ ரெட்டலைக்கு, எங்கெல்லாம் குக்கர் நிற்கிறதோ குக்கருக்கு, எங்கெல்லாம் மாம்பழம் நிற்கிறதோ மாம்பழத்துக்கு சரியாக போடுவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. ஒரு சரித்திர வெற்றியை மே 4ஆம் தேதி கவுண்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும். ஏப்ரல் 23ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் தாய்மார்கள், இந்த முறை மகளிர் சகோதரிகள்லாம் இந்த எலெக்ஷனுடைய கதாநாயகிகளாக, நம்முடைய கதாநாயகி எல்லாமே நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் இருக்க போகிறாங்க. அதையும் பார்க்கத்தான் போகிறோம். கருத்து கணிப்பு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சாதகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணாங்க, அப்படி இப்படின்னாங்க. கடந்த 2-3 நாட்களாக எல்லாமே சாதகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தும் கருத்து கணிப்புகளை என்டிஏவுடைய வேவ் என்ன நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலங்கிறது என்னுடைய ஃபீலிங். என்டிஏவுக்கு ஒரு பெரிய
ஒரு வே உருவாகிருக்கு எல்லா இடத்திலும் கூட. அதனால் கருத்து கணிப்புகள் ஒரு ட்ரெண்டு, ஒரு டைரக்ஷன். என்டிஏ மேலே போகுது, ஹாஃப் ஏ மார்க்கை நோக்கி போகுது, கிராஸ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்கிறீங்க. மே 4ஆம் தேதி வரும் பொழுது நம்ம கிடைக்கக்கூடிய மெஜாரிட்டியும் மேண்டேட்டும் ஒரு தொகுதியில் நம்முடைய உறுப்பினர்களுடைய வெற்றி மார்ஜினும் பார்க்கும் பொழுது நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க. மக்கள் ஜெனரலாக அக்கா சொன்னாங்க, சட்டம் ஒழுங்கு, கஞ்சா புழக்க வழக்கம், ஒரு அமைதியான தமிழ்நாடு, எல்லோரும் இன்புற்றிருந்து வளர்ச்சியை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு, மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து மத்திய அரசுடைய நிதியெல்லாம் முறையாக பயன்படுத்தக்கூடிய தமிழ்நாடு வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். அதன் மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதை நாங்கள் பூர்த்தி செய்வோம். நன்றிங்க. அண்ணா அதையெல்லாம் மக்கள் இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. நான் அக்கா சொன்னது மாதிரி இன்னைக்கு நேற்றுலேருந்து நம்ம பார்க்குறோம், அராஜக அரசியலை, வன்முறை அரசியலை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். மக்கள் எப்பவுமே எதில் பேசுவாங்கன்னா வாக்குப்பெட்டியில் பேசுவாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் பேச போகிறாங்க. தன் மீது திட்டமிட்டு பாஜக அதிமுக கூட்டணியில் இந்த மாதிரியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவாங்க. நான் 10 ரூபா பாலாஜியும் கிடையாது, நான் எதுவும் கிடையாது, பணமெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை, திட்டமிட்டு பண்ணுறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி எப்போ நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு எப்போ ஒத்துக்கிட்டாருன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேம் இல்லை, புலால் சிறை இல்லை, கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் இல்லை, அவர் செய்திருக்கக்கூடிய எந்த தப்பை அவர் ஒத்துருக்கிறார். எப்பவுமே ஒத்துக்க மாட்டார். காந்தியவாதி மாதிரி பேசுவார், நாளானிக்கு வரைக்கும் காந்தியவாதி மாதிரி தான் இருப்பார். ஏப்ரல் 23 மக்கள் அவருடைய முகத்திரையை கிழிப்பார்கள். நன்றிங்கண்ணா. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கண்ணா. நம்ம எல்லாருமே நேற்று அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, வேலுமணி என்ன கொடுத்துருக்காங்க, வானத்தேக்க கண்டினியூஸாக ப்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. தேர்தல் ஆணையம் இன்னும் கிரவுண்ட் லெவல் மைக்ரோ அப்சர்வரை போட்டு இன்னும் கடினமாக இன்னைக்கு நாளைக்கு அந்த பணியை செய்ய வேண்டும் என்று வாக்காளர் எதிர்பார்க்குறாங்க, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இத்தனை பேர் இங்கே ஊடுருவாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் இந்த எலெக்ஷனை விட்டு, இந்த தொகுதி விட்டு வெளியனுப்புற கலெக்டருக்கு பர்மிஷன் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு அதிகாரம் இருக்குது, அதை அவங்க பயன்படுத்தி தேவையில்லாத நபர்களை வெளியே அனுப்பணும். ஆனால் எவ்வளவு கொடுத்தாலும் சரிங்கண்ணா. நான் தான் ஏற்கனவே சொன்னது போல் வேட்புமனு என்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்கள் தாக்கல் செய்தார்களோ அன்னைக்கு வெற்றி உறுதி. அதனால தான் அவங்க தோல்வி பயத்தில் 1000, 2000, 3000, 5000, எனக்கு தெரிந்து கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்கு நாளைக்கு 5000 கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன கொடுத்தாலும் அது இந்த தேர்தலை பாதிக்காது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்.